Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the IPL the Mumbai Indians versus Delhi Capital match இருக்குல்ல ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7:30 மணிக்கு அட் அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லி. டெல்லி கேபிட்டல் இஸ் ஒன்லி டீம் அன்பீட்டன். இது வரைக்கும் தோக்கவே இல்லை. அவங்க 4 மேட்ச் விளையாட்டி 4 வின்னு. சூப்பரில் செகண்ட் ரேங்கில் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் 4 தோத்துட்டாங்க 5 மேட்ச்சில், ரேங்க் நம்பர் 8. MI is struggling தான். மும்பை இந்தியன்ஸ் இஸ் ஸ்ட்ரகிளிங், டெஸ்பரேட்லி நீடிங் வின்னிங் மொமெண்டம் வேணும் அவங்களுக்கு. கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் நாளைக்கு. அப்போ தான் மூவிங் ஃபார்வர்ட். அவங்களுக்கு வந்து சிஎஸ்கோட நிறைய சான்ஸ் இருக்குது குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஏன்னா ஒரு மேட்ச் கம்மியாக வர விளையாடிருக்காங்க. வெல் பேலன்ஸ் டீம் ஆல்சோ. இந்த மேட்டர் ஆஃப் டைம் தே கிளிக் ஆஸ் அ பஞ்ச் ஆஃப் யூனிட் அண்டர் ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி. ஸோ MI மஸ்ட் வின் அவங்களுக்கு. டெல்லி கேன் அஃபோர்ட் டு லூஸ் ஆல்சோ. ஏன்னா 4 out of 4 அவங்க எப்படியும் டாப்பில் வந்துடுவாங்க. டெல்லி யார்கிட்ட ஜெயிச்சாங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் SRH, சிஎஸ்கேல சென்னையிலையும் RCBயும் பெங்களூர்லையும் போய் அடித்தாங்க அவங்க டெல்லியை. எங்கிட்டே வர அப்படின்னு. That's a remarkable performance. Especially அக்சர் பட்டேல் கேப்டன்சி ஸ்கில் இருக்க பிரமாதம். சேஞ்ச் ஆஃப் போலிங் ஆகட்டும், சேஞ்ச் ஆஃப் எண்டு, எந்த எண்ட்லேருந்து ஸ்லோவர் பால் யார் போடணும், எந்த எண்டு ஸ்பின்னருக்கு கொண்டு வரணும், ஷார்ட் பவுண்ட்ரி எங்கே, லாங் பவுண்ட்ரி எங்கே, பிரமாதமாக பண்ணுறாப்புல. பவுலர்ஸ் வென்யூ டோர்னமெண்ட்ஸ் போலிங் கம்பேரிஷன் டக்குன்னு பார்த்துருவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார் தான் நிறைய விக்கெட் இருக்காரு. 9 விக்கெட்டு, பெஸ்ட் ஆஃப் 5.35, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் 9.47. அப்புறம் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் சைனாமேன் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் விப்ராஜ் நிகாம் அவரும் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட் அவருக்கு 2 for 18. அப்புறம் முகேஷ் குமார் 3 விக்கெட்டும், மோஹித் சர்மா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இவங்க டாப் 5 பேர் பார்த்தீங்கன்னா 27 விக்கெட் எடுத்து வச்சிருக்காங்க. ஆமாம், ஜடேஜா, அஸ்வின் நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். ரைட், மும்பை இந்தியன்ஸுக்கு வரும். மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹார்திக் பாண்டியா தான் ஹையஸ்ட் விக்கெட், 10 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஃபார் 536, 5 விக்கெட்ஸ் ஃபார் 36, எக்கனமி ரேட் ஆஃப் 8.57. போலிங் ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட், ஃபிட்டாகவும் இருக்கிறார் மனுஷன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் அவங்களுக்கு. அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன், குல்தீப் யாதவ், நூர் அகமது மாதிரி 6 விக்கெட்டு, பெஸ்ட் ஆஃப் 3 for 32. அஸ்வினி குமார் நியூ சென்சேஷன் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஆஃப் 4 for 24. அப்புறம் ட்ரெண்ட் போல்ட்டு 5 விக்கெட்டு, எக்ஸ்பென்சிவ் 9.38. தீபக் சார் சிஎஸ்கேலேருந்து போனாலும் அவர் தான் 4 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. பெஸ்ட் ஆஃப் 234. அவரும் எக்ஸ்பென்சிவ் 10.36. இந்த மும்பை இந்தியன்ஸ் 5 பாலரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 30 விக்கெட் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க டெல்லியோட ஜாஸ்தி எடுத்திருக்காங்க, 3 விக்கெட்டு. டாப் 5 மட்டும் சொல்கிறேன். இப்போ பேட்டிங்கை பார்த்துருவோம், அது ரொம்ப முக்கியம். ஸ்கோர் இருந்தால் தானே பவுலர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். நேற்று மாதிரி 103 எடுத்திங்கன்னா என்ன பண்ண முடியும் பவுலர்? ரைட், இவங்களோட நம்பர் 1 வந்து சூரியகுமார் யாதவ் 199 அடிச்சிருக்காரு இது வரைக்கும். ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 150.75, ஒரு 50, ஹையஸ்ட் 67. அடுத்தது பார்த்தீங்கன்னா திலக் வர்மா 151 ரன், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 133.62, ஒரு 50, ஹையஸ்ட் 56. மூணாவது ரேயான் ரிக்கல்டன் 108 ரன், ஸ்ட்ரைக் ரேட் 150, ஒரு 50 அடிச்சிருக்காரு, 62 நாட் அவுட். அப்புறம் 4வது நமன் தீர் 92, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 173.58, ஹையஸ்ட் 46. 5வது ஹார்திக் பாண்டியா 81 ரன், ஸ்ட்ரைக் ரேட் வந்து 168.75, ஹையஸ்ட் ஆஃப் 42. இந்த 5 பேர் சேர்ந்து 631 ரன் எடுத்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸுக்கு. பிக்கஸ்ட் லெட் டவுன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா 4 மேட்ச் விளையாடி 38 ரன் தான் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 131, ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் 17 ஒன்லி. அது மெயின் காரணம் அவர் இம்பாக்ட் பிளேயரை வச்சிருக்காது. இம்பாக்ட் பிளேயரை வச்சிருந்தா இப்படி தான் ஆகும். ஜஸ்ட் 4 ஓவருக்கு வந்து ஃபீல்ட் பண்ணி பேட் பண்ணுன்னா அதோட கனெக்ஷன் இருக்காது, ஃபீட் மூவ்மெண்ட்லாம் இருக்காது. முதலேருந்து சொல்லிட்டு இருக்காரு, டூபையே அப்படி தான் பண்ணாங்க. அவரோட சாட்னர் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா பாருங்கள். மிச்சல் சாட்னர் 39 ரன், இவர் 38 தான் அதுக்காக ரோஹித்தை, அவர் 39, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 139. ஸோ ரோஹித் சர்மா நீட் அ பிக் இன்னிங்ஸ். ரைட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டெல்லிக்கு KL ராகுல் தான் கலக்கிறார் மனுஷன். அங்கே லக்னோவிலேருந்து ஏன் வந்தார்னு உங்களுக்கு தெரியும். நிறைய டியூஷன்லாம் எடுத்தார் ஒரு மேட்ச் தோற்றதுக்கப்புறம் அவங்க ஓனரு போன சீசன். KL ராகுல் 185 ரன்னுங்க, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 169.72, 2 50, 93 நாட் அவுட், ஹையஸ்ட்டு. கடந்த 2 மேட்சாக அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச், சிஎஸ்கேக்கு எதிரியும் RCB எதிரியும். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு அவர் பேட்டிங் பண்ணுறாருன்னு. அப்புறம் ட்ரைஸ்டன் ஸ்டப் தான் அவங்களுக்கு செகண்ட் 117 ரன், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 164.78, ஹையஸ்ட்டு 38 நாட் அவுட். 3வது ஃபேப் டு பிளஸி சிஎஸ்கேலேருந்து போனவர் 81 ரன், 3 பாய்ச்சி தான் விளையாண்டு, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 155.76, ஒரு 50. அபிஷேக் பொரேல் 74 ரன் அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 157.44, 34 நாட் அவுட், ஹையஸ்ட். அப்புறம் அசுதோஷ் சர்மா திடீர்னு வந்து தோத்த மேட்சை ஜெயிக்க வச்சுட்டு விட்டார், 67 அடிச்சார். ஆமாம், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 209.37, ஒரு 50, அதான் 66 நாட் அவுட். டெல்லி கேபிட்டல்ஸ் மொத்தமாக 524 ரன் எடுத்திருக்காங்க இந்த டாப் 5. கடை பிளேயிங் 11 பார்த்துட்டு பிச் ரிப்போர்ட் என்ன பண்ணும் பிச்சுன்னு பார்த்துருவோம். பிளேயிங் 11 மும்பை இந்தியன்ஸுக்கு இப்படி தான் இருக்கும். ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், ஹார்திக் பாண்டியா, மிச்சல் சாட்னர், பும்ரா, விக்னேஷ் புதூர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தீபக் சார் அண்ட் ட்ரெண்ட் போல்ட். ஸ்பின் தே ஹேவ் மிச்சல் சாட்னர் அண்ட் விக்னேஷ் புதூர், 2 பேரும் தே ஹேண்டில் த ஸ்பின். வில் ஜாக்ஸும் தேவைப்பட்ட போடுவார். பேஸ் அட்டாக் அப்வியஸ்லி பும்ரா, ட்ரெண்ட் போல்ட்டு, ஹார்திக் பாண்டியா அண்ட் தீபக் சார்.
They have a good base bowling attack also. It's a matter of time they click together, combine. டெல்லிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கேஎல் ராகுல் ஓப்பன் மேன் ஆஃப் த மேட்ச் முதல்ல சொன்னால சிஎஸ்கே இருக்கிற 77, ஆர்சிபி 93, அவங்க ஹோம் கிரவுண்டில் வந்து அடிச்சுட்டு போய் 2 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டார். அவர் கூட அநேகமாக ஜாக் ஃப்ரைசர் தான் ஓப்பன் பண்ணுவார். நம்பர் 3 ஃபேப் டுப்ளசி வந்துடுவார். நம்பர் 4 அபிஷேக் பொரேல், அப்புறம் நம்பர் 5 ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், அவர் வெரி குட் அட்டாக்கிங் பிளேயர். நம்பர் 6 அக்சர் பட்டேல் ஃப்ளக்சுவேட் அவர் மேலே கீழே எங்கே வேணா வருவார் கேப்டன். அப்புறம் விப்ராஜ் நிகாம், அவர் லெக் ஸ்பின்னர், வெரி குட் லெக் ஸ்பின்னர். குல்தீப் யாதவ் சைனா மேன் இருக்கார். போலிங் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்பின்னர் அவங்களுக்கு குல்தீப் யாதவ், விப்ராஜ் நிகாம் அண்ட் அக்சர் பட்டேல், 3 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். ஃபாஸ்ட் பாலிங் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு, மோஹித் சர்மா அண்ட் முகேஷ் குமார், ஆல் ஆர் குவாலிட்டி. எனி டீம் கேன் பீட் எனி ஒன். 2 பேருக்குமே 50-50 சான்ஸ் தான் தரேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸு ஸ்டார்டிங்கில் எப்போதுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும், தென் தே வில் பிக் இட் அப். பிச்சை பற்றி சொல்லு அப்படிங்களா, டெஃபினெட்லி பிச் வந்து ஃபாஸ்ட் பாலர் அண்ட் ஸ்பின்னர் 2 பேருக்குமே ஈக்குவலாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் வேரியபிள் பவுன்ஸ்லாம் இருக்காது. கரெக்ட் பவுன்ஸ் மூவ்மெண்ட் ரைட் ஏரியாவில் நீங்கள் பிச் பண்ணிங்கன்னா, சலைவா யூஸ் பண்ணி ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு நிறைய விக்கெட் கிடைக்கும். அண்ட் போத் டீம் வில் ப்ரிஃபர் சேசிங், ஏன்னா டியூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கோர் போர்ட் தெரிஞ்சு அது மாதிரி சேஸ் பண்ணலாம். ஆவரேஜ் ஸ்கோர் இந்த பிச்சில் 167 தான். ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டலோட ப்ரிவியூ ப்ரெடிக்ஷன். 50-50 ஐம் கிவிங் சான்ஸ். எனிபடி கேன் பீட் எனி ஒன். ரோஹித் சர்மா மஸ்ட் பர்ஃபார்ம், பும்ரா மஸ்ட் டேக் விக்கெட்ஸ். இதுதான் விஷயம். நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.